அண்மையில் ஒரு கதை ஒன்று வருது. சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து இந்த வார மாதம் ஆகஸ்ட் மாதம் விளக்கு கொண்டு ஏற்ற போயிருந்தோம். தலைவர் இறந்து விட்டார். அதுக்கு பிறகு அடுத்த வருடத்தில் இன்னொரு 1 இயரில் எங்களுடைய தேசிய தலைவர் யார் என்று சொல்லி அடுத்த இன்னொரு அரசியல்வாதியில் பெரும்பாலும் ஒரு கையந்திரமாக அடுத்த தேசிய தலைவராக வரதுக்குரிய சாத்தியக்கூறுகளுக்கு சுவாசம் என்ற கதை. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி நாளண்டைய தினம் வந்து எங்களுடைய பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதில் சில விடயங்கள் கதைக்க வேண்டும். அதற்கு முன்னம் இது கட்டாயம் போட வேண்டிய ஒரு வீடியோ. அது என்னென்றால், தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா. வழமையாக யூடியூப்பில் வந்து கூட நாங்கள் ஒரு விடயத்தை கதைச்சு அது கூட வியூஸ் போகிறேன்டா, அது இலங்கையில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், இலங்கை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஒரு ஆளுடைய பேரை உச்சரித்தால் காணும், மேதகு என்கிற பேரை உச்சரித்தால் காணும் வியூஸ் போகும். அரசியல் செய்யலாம், காசு சேர்க்கலாம், நல்ல பேர் எடுக்கலாம். தேசிய தலைவர்கிட்ட நாங்கள் கையால் பரிசு வேண்டினாங்கள். ஐலண்டில் மெஸ்பர்ஸாக வந்ததுக்கு அதுதான் எங்களுடைய மயூரன் எடுத்துக்கொண்ட ஆயுதம். நான் தேசிய தலைவர்கிட்ட கையால் வேண்டியதில் வேண்டியது வந்து தமிழ் செல்வன்ட்டு. ஆனால் தேசிய தலைவர்கிட்ட கையால் நாங்கள் மனசுக்கு ஃபஸ்ட்டுக்கு எடுத்ததாக கையால் பரிசு வேண்டினாங்கன்னு கூட சொல்லி பார்த்தான். சரி வரையில் நாங்கள் உங்களுக்கே தெரியும், தேர்தலில் நாங்கள் கிடைக்கிது. ஸோ இந்த விஷயத்துக்கு வருவோம். என்னென்றால், தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு பிரச்சனையோடு இப்போ வந்துச்சு. ஸோ அது தொடர்பாக நான் ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்லத்தானே வேணும். இப்போ நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று கதைக்கத்தானே வேணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ உண்டு. என்னுடைய மனசில் இருக்கிறது என்ன, எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்பது தொடர்பாக சொல்லணும். இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, தேசிய தலைவரை நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், அவரை கொலை செஞ்சு பொடியை எடுத்திருக்கிறோம், அவருடைய பொடியைத்தான் கருணா வந்து அடையாளம் காட்டினவர்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த நிலைமையில் இன்ற வரைக்கும் தேசிய தலைவருடைய சொந்தங்களுக்கோ யாருக்குமோ இலங்கை அரசாங்கம் மரண சான்றிதழ் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. இன்ற வரைக்கும் இலங்கை அரசாங்கம் மரண சான்றிதழை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குதாண்டா இல்லை. அதே நேரம் இந்தியா தான் சரி தேசிய தலைவர் எல்லாம் கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லுகின்ற இந்திய அரசாங்கம் ரெடியாக இருக்கிறதா? தலைவர் இறந்து விட்டார், ஆகவே தலைவருடைய அமைப்புகள் இல்லாமல் போய்விட்டது, ஆகவே பொடா சட்டம் தடா சட்டங்கள்ல இருந்து எங்களுடைய தலைவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்கிறதா? இல்லை. இலங்கையில் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கணும் தலைவர். இப்போ இந்த ஒவ்வொரு அரசியல்வாதியை பார்த்தாலும் சிங்கள அரசியல்வாதியை தான் தலைவர் கொட்டினா புலி என்று கத்துக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எங்களுடைய நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், அவருடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராவது இலங்கை தலைவர் இறந்து விட்டார் என்ற ஒப்புக்கொண்டு மரண சான்றிதழ் என்று வரைக்கும் நீங்கள் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? இல்லை. தலைவருடைய பொடி எங்கேன்னு கேட்டால் அதுக்குரிய பரிசோதனை நீங்கள் தலைவருடைய பொடியையும் எடுத்து, தலைவருடைய பெரிய பாண்டமான ஒரு ஆள் வெளிநாடு இருக்கிறார், அவற்றை இதையும் எடுத்து இத்தனை சொந்தக்காரத்தின இருக்கணும், அவன் டிஎன்ஏ செக் பண்ணி தலைவர் தான் உறுதிப்படுத்த இல்லை. தலைவர் எங்கே என்ற ஒரு கேள்வி. இப்போ இந்த வீடியோ வந்து நாளை இந்த விடயமாக கதைக்க போகிறோம். ஒன்று தலைவர் எங்கே என்கின்ற விடயம், இரண்டாவது தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்ற விடயம், மூன்றாவது அவருக்கு அந்த விளக்கு கொளுத்தி அவர் இல்லாமல் போயிட்டார்ன்ற விடயத்தை அறிவிக்க போகிறோம்ன்ற விடயம், நான்காவது 2ஆம் தேசிய தலைவரை கொண்டு வரப்போகின்ற அரசியல். இதில் என்னென்றால், நல்ல ஆழம் அந்த மாதிரி நான் என்னுடைய முதலாவது உரையில் முதலாவது வசனம், இருந்தால் தலைவன் இருளையே இறைவன். வளமையாக நாங்கள் விவாதிக்கிறது இந்த உலகத்தில் எப்போவுமே. இப்போ உதாரணத்துக்கு சேகுவரா செத்து போனாரா? எஸ், இஸ் டெட். நெல்சன் மண்டேலா இருக்கிறாரா இல்லையாட்டது டவுட் இல்லை. ஆனால் மகாத்மா காந்தி இருக்கிறாரா இல்லையா? அவர் செத்துட்டார், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடவுளை மட்டும்தான் நாங்கள் தேடுனாங்க, இருக்கிறாரா இல்லையா? சிவருமானன் இருக்கிறாரா இல்லையா? முருகன் இருக்கிறாரா இல்லையா? அல்லா இருக்கிறாரா இல்லையா? ஜேசு இருந்தாரா இல்லையா? ஜேசு இருந்தாருக்குரிய அடையாளங்கள் கூட இருக்கிறது. ஆகவே அவர் ப்ரொஃபெட் என்று தான் சொல்லுவார்கள். அல்லா ஒரு ப்ரொஃபெட் என்று சொல்லுவார், கடவுளின் தூதர் என்று தான் சொல்லுகிறார்கள். ஸோ நம்மளால மட்டும் ஏன் இல்லை என்று ப்ரூவ் பண்ண கஷ்டமா இருக்கு உங்களுக்குன்றதான் என்னுடைய கேள்வி. ஏன் இல்லை என்று ப்ரூவ் பண்ண? அது ஏன்னா கடவுள் இருக்கிறார், தூண்லையும் இருக்கிறார், துரும்புலையும் இருக்கிறார், என்னோட மனசுலையும் இருக்கிறார். ஆகவே கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்கிற கேள்விக்கு அதே கேள்விதான் தேசியத்தை. இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் தேசிய தலைவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா
என்கிற கேள்விகள் தமிழர் மனசில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அண்மையில் 2 வீடியோக்கள் பார்த்தனா அந்த 2 வீடியோக்கள் இதுக்கு பிறகு போடுறேன், நீங்கள் பாருங்கள். 2வது வீடியோ போட்டால் அந்த காப்பிரைட் வருமென்றபடியாக அந்த வீடியோவை சொல்கிறேன். 16 வயசுல தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் யாராலேயும். நான் 39 வயசுல வந்து மக்களுடைய ஊழலை பற்றி காய்ச்சி தான் அரசியல்வாதியா வந்தேன். அதான் உண்மை. 16 வயசுல போராட்டத்தை ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் 26 வயசுல தன் சர்வதேச நாடுகளில் முக்கியமா இந்தியாவை எதிர்த்து போராடின மனுஷன் 26 வயசுல. 30-35 வருஷத்துல ஒரு நாட்டை கட்டி எழுப்பின மனுஷன். 40 வயசுல வல்லரசு நாடுகளையே பயப்படுற அளவுக்கு தடை செய்கிற அளவுக்கு வளர்ந்த மனுஷன். ஒரு நிலப்படை, வான்படை, கடற்படை, பேங்க், ஒரு நிழல் அரசாங்கம், என்ன பேங்க், அதை விட ஒரு நீதிமன்றம், ஒரு உளவுப்படை, மொசாட்டே பயந்திருக்கும் பொட்ட பேரை கேட்டா. இப்படியெல்லாம் வளர்த்து விட்ட ஒரு மனுஷன் வந்து கடவுளா மனுஷனான்னு கேட்டா அதுல எந்த சந்தேகம் இல்லை. கடவுள் அவை கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு நாங்கள் கேட்டா என்ன பற்றி ஒரு கேள்வி. அது ஒரு இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு கடவுளுக்கு என்ன நடந்தது? இப்போ இல்லைன்னு சொல்றது எனக்கு துவாரகாபுரி இருந்தது, ஒரு நாடு இருந்தது. எஸ், அது வந்து குமரி கண்டத்தில் இருந்தது, லெமூரியா கண்டம். அப்படி இப்படி துவாரகாபுரி மண்ணுக்குள்ள போனது. கிருஷ்ணர்ன்றது உண்மை. கிருஷ்ணன் கையில் இருந்த சக்கராயுதம் உண்மை. அணுசக்தி இருந்தது. பிரவீன் மோகன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கைலாச மலைக்கு எப்பவுமே யாருமே வேறு இல்லாது கைலாச மலையில சிவருமான் இருக்கிறார். அப்படியே அது மாதிரி தலைவரையும் நீங்கள் 1000 வருடங்கள் தேடினாலும் தலைவர் இருக்கிறாரா இல்லையா, என்ன நடந்ததுன்றது வந்து வாழ்க்கையில் அந்த ரகசியங்கள் வெளியால வராது. ஆகவே போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் தலைவர் இருக்கிறாரா இல்லையான்றதுதான் ஒவ்வொரு வீடியோக்களுடைய அது இப்போ உழைக்கிறது. இந்த இது ஒரு கொமர்ஷியல் வேர்ல்டில் வாழ்கிறோம். ஆகவே நாங்கள் இதாக ஒன்று சொன்னால் நம்ம பார்த்தா தலைவர் இருக்கிற ஒரு தலையங்க போடுவான். தலைவர் கடைசியாக கைத்த ஆடியோ வெளியிடப்பட்டுள்ளது. சிங்களவனில் ஒருத்தன் போடுவான், உங்களுக்கு வரலாறு இதிகாசம் தேரணும் அதுன்ட்டு தலைவரை படத்தை போட்டு தான் அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஏதாவது தலைவரை பற்றி 4 வசனத்தை வழியால் காய்ச்சிட மாட்டோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டுக்குள்ள போடுவாங்க. இப்போ என்னென்னா தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற இந்த கேள்விக்கு பதில் யாருக்குமே தெரியாது. யாருமே கண்ணால் காண்டவர் இல்லை, கண்ணால் கண்டவனும் சொல்ல போகிறது இல்லை. ஏனென்றா அவன் தலைவனுடைய கையால் சோறு ஊட்டப்பட்டு வளர்ந்தவன் தான் கடைசி நேரங்களில் கண்டிருப்பான். அவன் தன்னுடைய உயிர் போகிற வரைக்கும் சொல்ல போகிறான். அதுதான் தலைவருடைய வளர்ப்பு. ஆகவே இப்போ அண்மையில் ஒரு கதை கொண்டு வருது. சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து இதை மாதம் ஆகஸ்ட் மாதம் விளக்கொண்டு ஏற்ற போயினுமா தலைவர் இறந்து விட்டாருண்டு. அதுக்கு பிறகு அடுத்த வருடத்தில் இன்னொரு 1 இயரில் எங்களுடைய தேசிய தலைவர் யார் என்று சொல்லி அடுத்த இன்னொரு அரசியல்வாதி, பெரும்பாலும் எங்களுடைய கையேந்திரமார் பொன்னம்பலம் தான் அடுத்த தேசிய தலைவராக வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கு. சுவாசன் என்ற கதையும் படியும். ஒரு ஆளை கொச்சப்படுத்தலாம். ஆனால் இப்படி ஒரு தென்னையும் இழந்து, குடும்பத்தையும் இழந்து, பிள்ளைகளையும் இழந்து, தன்னோட சேர்ந்து 44,000 பேரையும் கொண்டு போய் இன்னும் ஒரு 16,000 பேரையும் இழக்க கொடுத்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய நாட்டுன்ற ஒரு இனத்தின் அர்ப்பணிப்பை போய் இப்படி ஒரு கேவலமான தமிழினம் நாங்கள். எங்களை மாதிரியான ஒரு கேவலமான தமிழினம் இந்த உலகத்திலேயே இல்லை. அதால தான் தமிழ் இவ்வளவு கஷ்டப்படுறான். என்னோட பொருளில் எதிர்த்து கதைக்கு ரொம்ப சொல்றேன், தம்பி நீ போராடுறது தமிழினத்துக்காண்டியடா. அதால இதை விட்டுட்டு வேலையை பார்த்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யண்டு. ஏனென்றா நாங்கள் அப்படி ஒரு கேவலமான இனம். தலைவரை கூட கேவலமாக நிந்திக்கிற செத்து போன தங்களோட நின்ற போராளிகள் 300 பேர் 400 பேர் வந்து சொல்லுகினம். ஏனென்றால் தாங்கள் தலைவருடைய கடைசி முடிவை தங்களுக்கு தெரியுமா. அப்போ நீங்கள் இந்த 15 வருடமாக எதற்காக நீங்கள் அதை அறிவிக்கலை என்று கேட்டால் நாங்கள் அதை ஜோதிச்சினாங்கள், இது ஜோதிச்சினாங்கள், அப்படி இப்படின்னு. இப்போ எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் பணம் உழைக்கிறதுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒரு டொப்பிக் ஒன்று எடுக்கணும். உதாரணம் அர்ச்சுனா கிழிச்சு போடலாம், அர்ச்சுனா வாழ்த்தி போடுறாக்கு போட்டுட்டு கொஞ்ச நாளில் கிழிச்சு போடலாம். வியூஸர்னா கூட குளிச்சு போடலாம். அல்லது தலைவருக்கு நெல்லா காய்க்கலாம், தலைவரை கூட காய்க்கலாம். அப்படி நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் நிற்கிறோம். இந்த கேவலமான தமிழினம் மாதிரி ஒரு இனம் உலகத்தில் இல்லை. அதால தான் தமிழினம் ஆதியிலேயே முதலாக உருவாகின லாங்குவேஜ் மொழி என்பது தமிழ் மொழி. அழிந்த கேவலமான மொழி என்றது தமிழ் மொழி. நாங்கள் இந்த நிலைமை போகிற காரணம் எங்களில் இருக்கிற சகுனி என்று அந்த காலத்தில் இருந்து சகுனியில் இருந்து அண்மையில் ஒரு சுவிட்சர்லாந்தில் இருந்து அம்மாவோட கேட்க சொன்னால் சகுனியில் இருந்து கருணா வரைக்கும் மயூரன் வரைக்கும் என்ன வடிவாக சொல்கிறோம் என்றால் கிஷோர் இப்படி எல்லார் வரைக்கும் நாங்கள் இப்படி துரோகங்களை பார்த்து தான் வந்திருக்கோம். பட்ட துரோகியல் இந்த 3 டிக்டாக்குகள், இந்த இதில் சுரேஷ் என்ற ஒருத்தர் வந்திருக்கிறார், அவருடைய டிக்டாக்குகள். இப்படி இவர்கள் மாதிரியானவர்களுடைய இந்த
கேவலம். எங்களோட தமிழ் கதைக்கிறதே வெக்கண்டா, சரியா வெக்கம், சரியான கவலை. நான் ஏன் ஒரு அன்ப்ரொஃபஷனலாக இந்த வீடியோ போடுறேன்டா, இது வந்து சரியான கவலை. ஏனண்டா இப்போ எனக்கு இப்போ ஒரு கவலை கொண்டு வருது, இந்த மாதிரியான துரோகிகளுக்காண்டியே இந்த படிப்பையும் விட்டு இந்த தொழிலையும் விட்டு இல்லை அதே மாதிரி இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் பிறகு யோசிக்கிறேன், இல்லை உண்மை என்னடா நான் இந்த ஏழைகளுக்காக தான் நிற்கிறேன். அண்மையில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ராமநாதன் அர்ச்சுனா வடக்கு மாநில முதலமைச்சரை வரையிலேண்டா நீங்கள் நிலத்தில் அடித்து ஆள வேண்டி இருக்குமென்று சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று யார் போட்டோன்னு தெரியாது. அந்த அதுக்கு நான் எதிர்பார்க்கல, தேசிய தலைவருக்கு கிட்ட நாங்கள் போயிடாது. ஆனால் சரியான கவலை என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு தேசிய தலைவரை பற்றி உங்களுக்கு தெரியுமெண்டா கதைங்க, தெரியாட்டி மூடிட்டு இருக்கலாம். என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ தேசிய தலைவர் இல்லாமல் போயிட்டார் என்று இருக்கிற மனுஷனுக்கு விளக்கு கொடுத்தவும் இல்லாது, போயிட்டாரான்றது எங்களுக்கு சிவராத்திரியாக விளக்கு கொடுத்தவும் இல்லை. விளக்கு கொடுத்துட்டால என்னதை காண போறீங்க? இப்படி தான் நரேந்திர சிங் மோடி கொரோனா வருகின்ற நேரம் இரவில் 7:30 டைமுக்கு எல்லா நாட்டிலையும் வந்து சேமக்கிழமை அடிக்க சொல்லி எல்லா வீடுகள்லையும் வந்து லைட்டை நிப்பாட்டி போட்டு சேமக்கிழமை அடிச்சு, லைட்டை நிப்பாட்டி போட்டு சேமக்கிழமை அடித்து கொரோனா ஓடுமா தான் இந்தியா விட்டு. அது பிறகு இந்தியாவில் தொடங்கின எல்லாம் அள்ளு இல்லையா கொண்டே பொடியை போட்டு கூவ மாத்திரை போட்டு எரிச்சவங்க அந்தளத்துக்கு கொள்ளையாக தொடங்கினது நரேந்திர மோடின்ற மோட்டு வேலையால். ஒரு மெடிக்கல் நாலேஜ் இல்லாமல் இது ஒரு டாக்டர்ஸ் மாதிரி 4 பேர் அட்வைஸ் பண்ணிப்பாங்க. கொரோனா என்ற ஒரு நோய் நீங்கள் நினைக்கிறீங்களே சிவமக்கிழமை வேடுற போல லைட்டை நிப்பாட்டி போட்டு தீப்பந்தத்தை பிடிச்சி அடித்தோன்னு போகும்ண்டு. அப்படியான ஒரு முட்டாள்தனமான இனம் தான் நாங்கள். தலைவருக்கு விளக்கு கொடுத்தினோடனே தலைவர் தேசிய தலைவர் இல்லாமல் போய் அடுத்த தலைவரை கொண்டு வரலாமாடா, அறிவே இல்லையாடா அவங்களுக்கு. இவங்களெல்லாம் என்னடா பாவம், வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம அசைலம் அடித்து வேறு வழி இல்லை. அப்போ ஏதாவது ஒரு டொப்பிக் கொண்டு எடுத்து வச்சு நீங்கள் உழைக்கும் தலைவரை பற்றி. தலைவர் சேர்த்துட்டார், புது தலைவரை கொண்டுட்டோம், புது தலைவரை நாங்கள் கட்டி இனி திருப்பி ஒரு தலைவர் தான். அந்த ஒரு வீடியோன்னு பார்த்தா ஒரு அந்த கணேசின் குரல் என்று சொல்லி இந்த வெண்ணிமைந்தன் டிக்டாக்ல முந்தைய ஒரு ஆட்டில் அந்த வாய்ஸில் மட்டும் போடுறேன்னு வீடியோ போடுது. இப்படி முந்தியவருக்கா வந்து இந்த வன்னிமைந்தன் பேசாமல் தென்றவாடில் இருந்தவன், அவனை எனக்கு பாட்டு பாடிக்கொண்டு பாட்டு மடிச்சு கொண்டு தென்றவாடில் இருந்தவன் இந்த கணேசன்ற நாதாரி தான் வந்து குழப்பி அடித்து கடைசியாக எனக்கு எதிராக கொண்டு வந்து கடைசியாக இப்போ வெண்ணிமைந்தன் டிக்டாக்ல 8 பேர் 10 பேர் ஒவ்வொரு டிக்டாக்கையும் போய் இடக்கிற சும்மா பார்க்குறேன். எத்தனை பேர் நிற்கிறேன், 12 பேர் வேறு ஒன்றில் நிற்கிறேன், மற்றொன்று துறக்கவே இல்லை. இவர்கள் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கணேசன் குரல் என்றவர் வந்து இப்போ இந்த விளக்கு கொளுத்த விரும்பினார்கள், விளக்கு கொளுத்த வாங்கும் மற்றார்கள். இப்போ நீங்கள் ஒரு 300 பேர் விளக்கு கொளுத்துறால தேசிய தலைவர் இல்லைன்னு வந்துடாது. அதே நேரம் வந்து கோவிட்-19 நேரம் வந்து மணி அடித்து போட்டு தீபத்தை எழுதி கோவிட் மாதிரி தான் இந்தியாவில். சரியான கவலையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படுமோசமான ஒரு நிலைமை என்னென்னா, இப்படியான ஒரு இனத்துக்கான தான் இந்த மனுஷன் போராடினதான்னு கேட்க, அந்த மனுஷன் காத்தா போட்டும், அந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வேண்டாம். அந்த மனுஷன் போராடினது நான் நினைக்கிறேன், அந்த போராடி தமிழீழம் கிடைச்சிருந்தாலும் இந்த நாதாரிகளோட ஒரு தமிழீழத்தை வச்சிருந்துருக்கவே இல்லை. அது அண்மைய தினங்களில் நான் பார்த்தேன்னா 1-2 வீடியோக்கள் நான் போய் இந்த விளக்கங்கள் போகிறோன்னு அதில் பார்த்தேன்னா நாங்கள் இந்த சிவசம்பவம் நாங்கள்லாம் சொல்லிக்கணும். தலைவர் வந்து சில பேரை போட்டவர் வந்து யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் இருந்து சுரேஷ் மாதிரியாக்களுக்கெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. எப்படிப்பட்ட பச்சை துரோகியல் காசு சேர்க்கணுமென்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்திருந்து அர்ச்சுனா பற்றி குளர்றது. இந்த பேரில் காசு சேர்க்க வேண்டு கேட்க, நான் உங்களோட பேரில் சேர்க்க தேவையில்லைன்றோன்னே அப்போ என்னட்டு நீ சேர்ப்பேன்ட்டு வந்து எனக்கு ஒரு வீடியோ போட்டு எனக்கு எதிராக ஒரு கொஞ்ச நாளைக்கு குழம்புறது. இப்போ தான் இப்போ தமிழ் பாக்ஸ்ன்ற தலைமுறை இயங்கினது கடைசியாக காசு சேர்த்து 500 சைக்கிளும், அது பிறகு யாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு விழா எடுக்க போகிறோம். இப்போ அந்த சைக்கிளுங்கடா 500 சைக்கிள் அவனோட நாங்கள் கக்கூசட்டி கொடுத்து கொண்டு வன்னிமைந்தன் ஒருத்தன். இதான் என்னண்டா, இதை இப்படியான ஒரு கேவலமான மக்களுக்கு மத்தியில் தான் இந்த அரசியல் செய்கிறோம். இந்த மக்கள் சொல்கிறது கேவலமான ஒரு பிறப்புகள். சுரேஷ் வன்னிமைந்தன் டிக்டாக் இப்போ அவர் இப்போ இளைஞரினை கொண்டு வர போகிறார். இளைஞரின் ஐயா வாரதில் எனக்கு சந்தோஷம். ஆனால் அவரில் இருக்கிற விமர்சனங்கள் இப்போ அவர் நல்ல விடயங்களை நான் பார்க்குறது வேறு. ஆனால் இப்போ நான் சுயேட்சையானு வெளியிடாதான் இல்லை. இப்போ இளைஞரின் ஐயா வேணுமென்றால் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையானு வெல்லட்டும், வெண்டா பிறகு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இளைஞரின் ஐயா மக்கள் சனம் என்னதை பார்க்க மாட்டேன். நீங்கள் எந்த பெரிய கொம்புன்றது சனம் பார்க்குறே இல்லை. முந்திதான் கட்சி அரசியல் இருந்தது. இப்போ சனத்துக்கு அரசியலை உடைச்சி விட்டேன். நாங்கள் அரசியல் இப்படி தான் செய்கிறேன்றதோண்டு உடைச்சி கொடுத்து விட்டோம். இப்போ சனத்துக்கு தெரியும், சனத்தோட நின்று சனம் கேட்குறத கேட்டு சனம் கேட்குறத கதைச்சி
இவன் செய்கிறானோ அவன் தான் அரசியல்வாதி என்றது சனத்துக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே நீங்கள் என்னதான் கம்பு சுற்றினாலும் சனத்துக்கு தெரியும். ஓகே, நீங்கள் செம்மணியில் வந்திருந்து புதுசாக போராட்டம் செம்மணி நான் பெரிய கேட்க விரும்பல. செம்மணி போராட்டத்துக்கு உண்மையாகவே மக்களை வரவழைச்சதார்ன்றது மக்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஆறால மக்கள் அங்கே வந்தவர்கள். நான் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான். ஆறால மக்கள் அவர்கள் வந்தவர். ஓகே, நீங்கள் இந்த மக்கள் செயலன் அமைப்புகளாலும் அங்கே இருந்த நீங்கள் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இனி இப்போ இதை சொல்லணும்னா அரசியல்வாதிய தேவையில்லை, நாங்கள் அரசியல் செய்ய போகிறோம். அதை தாண்ட அரசியல்னு சொல்கிறது. ஏஎம்சி எக்ஸாம் எடுத்து பார்க்குறது ஃபெயில், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்க்குறது ஃபெயில். இப்போ மறுபடியும் தொடங்கிட்டாங்க என்ன வீதி விபத்து சம்பந்தமாக குறுநாடகத்துக்கு போட்டி விடுது. எனக்கு விளங்கியில் அது காலம்போ தெரியும். என்றால் இப்படியான அரசியல் செய்து முன்னுக்கு வரையில தம்பி, அது அரசியல் மக்களுக்காண்டு செய்யணும். இப்போ எல்லாத்தையுமே தூக்கி எறியது தயாராக இருக்கும். நீ சனத்துக்கு என்னத்தை கொடுக்குறியோ அதை தான் சனம் உனக்கு திருப்பி தரும். அதை விளங்கிக்கொள்ளு வடிவா. சனம் ஒன்றை வடிவா ஸ்டடி பண்ணும். சனம் முக்கில்லை. சனம் இந்த செம்மணி போராட்டத்தில் நின்று 4 வீடியோ போட்டு நான் அண்மையில் பார்த்து நான் இந்த ஆஸ்திரேலியா இவர்கிட்ட யார்ட்டு கதைக்க விரும்பலைன்னா அந்த மயூரனை கொண்டு உடைச்சதும் இவர் தான். அந்த ஆஸ்திரேலியாவில் இந்த விக்கெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், சுமந்திரனுடைய கையால், சுமந்திரனுடைய நல்ல நண்பர். 2 ஆக்கள் கதைக்கிறாங்க, எனக்கு தெரியல. மயூரனை கொண்டு மயூரனை உடைச்சு வச்சு எனக்கு உடைச்சு இப்படி எல்லா பக்கத்தாலும் உடைச்சுன்னு நிற்கிறேன் தம்பி. 1 வருஷத்துக்கு மேலே நிற்கிறேன். மாவே இது கருங்கல்லுடைய அது விஷயத்துக்கு வரேன்னா, தேசிய தலைவரை நாங்கள் இறந்துட்டார்ன்னு சொல்லி ஒரு விளக்கு கொண்டாடுறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? நாங்கள் தலைவரோட ரெண்டு போராடினாங்க. ஓகே, என்ன சில பேருக்கு அடிச்சுன்னா அப்போ நீங்கள் குப்பி குடிச்சிருக்கலாமே அவையிட்ட கேட்கணும். அது பிள்ளை. யாருமே ஒரு போராட்டத்தில் தோக்குற நேரங்களில் விட்டுட்டு ஓடி போய் வெளிநாடுகளில் தஞ்சம் அடைகிறதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. தங்களோட உயிருக்கும் பிள்ளை ஊட்டியிருக்காண்டி ஓடி இருக்கலாம். ஆனால் ஓடி போயிட்டு நீங்கள் இப்போது தலைவரோட நின்று நாங்கள்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கடைசி நேரம் வரை எங்கள் தலைவரோட நின்றாக்கள் நின்றுருக்கலாம். சரி, நின்று இப்போ ஒரு அக்காவரால் இந்த வீடியோ போடுறேன்னு பாருங்க. ஒரு அக்காவரால் கிளின்னு கிளிப்பாவைக்கு அடி நான் என் பிள்ளையை கொடுத்தனான் சூசையோ பானுண்டு பிறா மகன் என்ற மனுஷன் பேராமல் கிட்னி எல்லாம் வயிற்றெல்லாம் வெட்டி தச்சு கிட்னி எல்லாம் வெட்டி தச்சு அவங்கள கடைசியாக பெட்டில் இருந்தால் அதை பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ அப்படியான நாட்களுக்கு எரியும். அந்த அக்காவுக்கும் ஒரு கால் இல்லை. ஸோ அப்படியான நாட்களுக்கு இது எரியும். இப்படியான வேலைகள் எரியும். ஆனால் இது ஒரு சரியான ஒரு பிழைப்பு. தலைவரை தமிழ் இனத்தின் சாபங்கள் என்று தான் இது சொல்லலாம். தலைவரை வச்சு பிழைப்பு நடத்துறது, ஒரு விளக்க கொளுத்த போகிறோம்ன்றது, அடுத்த தேசிய தலைவர் என்று சொல்லி கையெழுத்து இருக்கும் நம்மளது சொல்கிறது, இது ஒரு சாபம். இந்த மாதிரியான சாபங்களை நாங்கள் இனம் காணலை என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இனத்தின் மீட்சியே இருக்காது. இப்போ யாராவது ஒருத்தர் என்ன ஒரு சனத்துக்கு நல்ல செய்ய வலிக்கிட்டாருன்னா அப்படி அவனை போட்டு அடிக்கிறது. நீ என்னோட நல்ல செய்வேன், நீ கள்ளன், அது இதன். சரி, நான் விட்டுட்டு போகிறான்னு கேட்டாலும் பட மாட்டேன். நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தல் இந்த வழக்கு நடக்கல, வழக்கில் சோடினா நாங்கள் சோடியில் போய் இந்த பாடல ஒதுங்கி இருந்துட்டு தான் பார்த்தேன். கௌசல்யா வச்சோட அரசியல் செய்து கொண்டு ஒதுங்கி இருந்து கொண்டு மக்களோட மக்களான்னு இப்போ ஒன்று தான் பார்த்தேன். ஆனால் அது சரிவரையில் கடவுள் தேசிய தலைவர் ஆசீர்வாதத்தில் நாங்கள் இப்போவுமே பாராளுமன்ற எம்பியாக இருக்கிறோம். செத்தவங்களோட ஆசீர்வாதம் அவங்களோட ஆன்மாக்கள் வேண்டி இருக்கும். இல்லை அவன் எங்களுக்காண்டி கதைக்க விடணும். ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நீங்கள் முடுப்பில் தேவை செய்து வேறு ஏதாவது பிழைப்பு நாங்கள் கஞ்சா குடு எல்லாம் கடத்தலாம்டா. வெளிநாட்டில் குடு கடத்தலாம், கஞ்சா கடத்தலாம். இல்லை இந்த சுவிஸில் இருந்து இங்கே இந்த ரேப் பண்ணி வீடியோ எடுத்து போட்டாங்களா, அப்படி ரேப் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு உழைக்கலாம். இல்லாட்டி ஊரில் இருக்கிற கள்ள காணிகள் பிடிக்கலாம். அப்படி பேர் உழைக்கிறது வழி இருக்குடா. அந்த மனுஷன் தன் வாழ்க்கையை 16 வயசில் போய் 45-50 வயசு வரைக்கும் தன் வாழ்க்கையை முழந்து குடும்பத்தையும் முழந்து அதுக்குள்ளேயே பிள்ளை குட்டி அந்த காட்டுக்குள்ளேயே பிள்ளை குட்டிகளை போய்த்து அதில் வளர்த்து கொண்டு திருப்பியும் மண்ணுக்கு கொடுத்து போட்டு போன மனுஷனை வாழச்சந்திரன் படத்தை எடுத்து பாருங்கடா. பார்த்தா தான் உங்களுக்கு அது விளங்கும். உங்களை சொல்லி பிரியோசனம் இல்லைன்னா உங்களுடைய வளர்ப்பு அப்படி பிறப்பு அப்படி. ஆகவே நாங்களும் உங்களை சொல்லி பிரியோசனம் இல்லை. இதெல்லாம் ஒரு கேவலம். இதை மாதிரியான ஒரு கேவலம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அடுத்த தேசிய தலைவருடைய யாரை கொண்டு போய் நம்ம பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட இனத்துக்கு முயற்சியே இல்லை. எங்கள்ட இனத்துக்கு ஒவ்வொரு அரசியல் பேக்ரவுண்டும் இருக்குது. நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு இந்த குழுக்கள் இருக்குது தானே, துணை குழுக்கள், இந்த துணை போராட்ட குழுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை நோக்கி இயங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொரு தூதரங்கள்ட அட்வைஸ்லையும் அவ சொல்கிற வேலையும் தான் இந்த துணைக்குழுக்களையும். சிலது அரசாங்கத்தோட இயங்கி கொண்டிருக்கு, சிலது வாக்குகளோட அரசாங்கங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கு. உண்மையாக இருக்கிறவனையும் நீங்கள் அதே மாதிரி என்னையும் சொல்கிறீங்க. நானும் வாக்களோட நான் பாராளுமன்றத்திலே சொன்னால் NPPக்கு நான்
சாகும் வரைக்கும் ஆதரவு தருவேன், மக்களுக்கு நல்லது செய்யும் கொண்டு சொல்லி பார்த்து நான் போன முதல் நாட்களில். ஆனால் அரசாங்கம் உங்களை ஏமாற்றின்ற போது முதல்ல அதை உடைச்சு கொண்டு வெளியில் வந்துட்டேன். நான் இல்லை நீ என்பிபியை ஏமாத்துன்னு சொல்லி. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே மக்களுக்காக நிற்கிறதும் கஷ்டம். நின்றவனை நீங்கள் இப்படி இந்த தேசிய தலைவரையும் எல்லாரையும் நீங்கள் பேசிக்க அது கேட்குறதும் கஷ்டம். தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையான்றது கூட விட கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது கூட விட அது கடவுள் உங்களுக்கு வேணுமென்றால் பிழைக்கிற ஒரு பொறுப்பு இதாக இருக்கட்டும். எல்லாரும் கேட்பேன் என்ன பண்ணால் இப்போ தம்பி 39 வயசுலான உங்களுக்கு தேசிய தலைவர் நான் ஆண்டஞ்சு படிக்க பலவற்ற படத்தை கீறி தொடங்கினால் நான் படங்கீறி பழகினதே தலைவற்ற படத்தையும் அந்த தேசிய இலச்சினையும் மற்றது தமிழில் வரவிடம் கீறித்தான். நினைக்கிறேன் 92ஆம் ஆண்டு நான் ஆண்டஞ்சில் 5-6 வயசில் மாறி சொல்லிட்டேன். 5-6 வயசுலேயே படங்கிற தொடங்கினது தேசிய தலைவர் படத்தை கீறித்தான். மேஜர் கரும்புலின்ற அந்த படங்களை கீறி அதை வச்சு அப்படியே அதுக்கு மேலே காபன் குப்பி அடித்து அதுக்கு பெயிண்ட் அடித்து பழகி அங்கேட் கண்ணிட்டு படங்களை கீறி அப்படி தான் நாங்கள் வளர்ந்துனாங்க. என்ன எல்லாரும் வெளியில் வந்து சொல்கிறீங்களா காலமாக ஒவ்வொருத்தரையும் வெளியால் கொண்டு வரும். ஆகவே என்னுடைய தேசிய தலைவன் அது கடவுள். இருந்தால் கடவுள், இல்லையேல் இறைவன். இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன். அவரை நீங்கள் அவமானப்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக வலிக்குது. உங்களுக்கும் இது வலிக்கும் நினைக்கிறேன், கேட்குற உங்களுக்கும் வலிக்கும் நினைக்கிறேன். அந்த வலிகளை தாங்கி கொண்டு நாங்கள் பயணிப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.